வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து ரேஷியோனா விகிதம், விகிதாச்சாரம், சரிங்களா? இதை பற்றி தான் வந்து இந்த டாப்பிக்கில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ஃபார்முலாஸ், அதுக்கடுத்ததாக வந்து சில ஒரு 17 கணக்கு வரைக்கும் போட போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரேஷியோனா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய எண்ணுடைய சுருங்கி வடிவம் தான் ரேஷியோ. ஸோ ஏ அப்பான் பின்னு சொல்லி ஒரு எண் இருக்குதுன்னு சொல்லினா, ஏ வகுத்தல் பின்னு சொல்லி ஒரு எண் இருக்குது அப்படின்னா, அது வந்து ரேஷியோவில் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏஎஸ்டி பின்னு சொல்லி எழுதலாம், சரிங்களா? இதுதான் வந்து ரேஷியோ. ப்ரொபோர்ஷன் என்னென்னா விகிதாச்சாரம் தமிழில். ஸோ இதோட அர்த்தம் என்ன பார்த்தீங்கன்னா, தி ஈக்குவாலிட்டி ஆஃப் டூ ரேஷியோஸ் இஸ் கால்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது ரெண்டு விகிதங்கள் வந்து சமம் அப்படி இருந்துச்சுன்னா அதுதான் வந்து விகிதாச்சாரம், ப்ரொபோர்ஷன். அதாவது ஏஎஸ்டிபின்றது ஒரு ரேஷியோ, ஒரு விகிதம், சிஎஸ்டிடின்றது ஒரு விகிதம். இது ரெண்டும் சமம் அப்படின்னா இதோட மதிப்பு என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு சி ஈக்குவல் டு ஏ இன்ட்டு டின்னு சொல்லி மாறும். அதாவது நடுவில் இருக்க ரெண்டு உறுப்பையும் பெருக்கணும், அந்த அதனுடைய பெருக்குத்தொகையும் அடுத்து கடைசியில் இருக்கக்கூடிய ரெண்டு உறுப்புகளுடைய பெருக்குத்தொகையும் வந்து சமமாக இருக்கும், சரிங்களா? அதுக்கடுத்ததாக ஃபஸ்ட் ப்ரொபோர்ஷன், முதல் விகிதாச்சாரம். இரண்டு எண்கள் கொடுத்துட்டாங்க, ஏபின்னு சொல்லி ரெண்டு எண்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய முதல் விகிதாச்சாரத்துடைய மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ப்ரொபோர்ஷன் என்ன வரும்னா ஏ ஸ்கொயர் அப்பான் பின்னு சொல்லி வரும், சரிங்களா? ஏ ஸ்கொயர் அப்பான் பின்னு சொல்லி வரும். அதே இது இந்த இது ரொம்ப முக்கியங்க, மீன் ப்ரொபோர்ஷன், சரிங்களா? சராசரி விகிதாச்சாரம். இது வந்து என்ன அப்படின்னா ரெண்டு எண்கள் ஏபின்னு சொல்லி ரெண்டு எண்கள் கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய மீன் ப்ரொபோர்ஷன் சராசரி விகிதாச்சாரம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இரண்டு எண்களோட பெருக்குத்தொகை அப்புறம் அது வந்து ஸ்கொயர் ரூட்டுக்கு அண்டர் ஸ்கொயர் ரூட்டுக்கு அடியில் வரும், சரிங்களா? இரண்டு எண்களோட பெருக்குத்தொகையை அண்டர் ஸ்கொயர் ரூட் போட்டிங்கன்னா அதுதான் வந்து இரண்டு எண்களுடைய விகிதாச்சாரம், சராசரி விகிதாச்சாரம், மீன் ப்ரொபோர்ஷன். அடுத்து தேர்ட் ப்ரொபோர்ஷன் கொடுத்துட்டாங்க, ஏபிசி, ஏபின்னு சொல்லி ரெண்டு எண்கள் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? இப்போ வந்து அதனுடைய மூன்றாவது விகிதாச்சாரம் தேர்ட் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா இரண்டாவது எண் பி ஸ்கொயரோட இரண்டாவதுடைய வர்க்கம் வகுத்தல் ஏ, சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன, இரண்டு எண்கள் கொடுத்தாங்க, ஏபின்னு சொல்லி இரண்டு எண்கள் கொடுத்தாங்க, அதனுடைய விகிதாச்சாரம் மூன்றாவது விகிதாச்சாரம் கேட்குறாங்க அப்படின்னா பி ஸ்கொயர் அப்பான் ஏ, அதாவது இரண்டாவது எண்ணுடைய வர்க்கம் வகுத்தல் ஏன்றதான் கான்செப்ட். அடுத்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் ஏபிசின்னு சொல்லி மூன்று எண்கள் கொடுத்துட்டாங்க, சரிங்களா? ஏபிசின்னு சொல்லி மூன்று எண்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் நான்காவது விகிதாச்சாரம் என்ன பார்த்தீங்கன்னா இரண்டாவது எண் அப்புறம் மூன்றாவது எண்களுடைய பெருக்கி அதை வந்து முதல் என்னால் வகுத்தீங்க அப்படின்னா அது வந்து நான்காவது விகிதாச்சாரம், சரிங்களா? அடுத்து காம்பவுண்ட் ரேஷியோ, சரிங்களா? கூட்டு வீதம் என்ன பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிபி அப்புறம் சிஎஸ்டிடின்னு சொல்லி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கூட்டு வீதம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு சி வகுத்தல் பி இன்ட்டு டி அல்லது ஏ இன்ட்டு சியோட பெருக்குத்தொகை பி இன்ட்டு டியோட பெருக்குத்தொகைக்கு சமமாக இருக்கும், சரிங்களா? இதுதான் வந்து கூட்டு வீதம். இதே இது மூன்று விகிதங்கள் வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டிபி, சிஎஸ்டிடி அப்புறம் இஎஸ்டிஎஃப்னு சொல்லி மூணு வீதம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இதோடைய கூட்டு வீதம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா முதல் உறுப்பு பூரா பெருக்கணும், சரிங்களா? முதல் உறுப்பு பூரா பெருக்கணும் ஏசிஇ, சரிங்களா? அதுக்கடுத்து ரெண்டாவது உறுப்பு பூரா பெருக்கணும் பிடிஎஃப். இது ரெண்டும் வந்து சமமாக இருக்கும், ஏசிஇ ஈக்குவல் டு பிடிஎஃப் சொல்லி இருக்கும். இதுதான் வந்து கூட்டு வீதம். அடுத்ததாக டூப்ளிகேட் ரேஷியோ வந்து கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இரண்டு எண்கள் கொடுத்துட்டாங்க, ஏபின்னு சொல்லி இரண்டு எண்கள் கொடுத்துட்டாங்க, அதில் வந்து டூப்ளிகேட் ரேஷியோ இருபடி வீதம் கேட்டாங்க அப்படின்னா அதோடைய ஸ்கொயர் தான் ஏ ஸ்கொயர் இஸ்டி பி ஸ்கொயர்ன்றதான் டூப்ளிகேட் ரேஷியோ. அதே சப் டூப்ளிகேட் ரேஷியோ அப்படின்னா ரெண்டு நம்பரை வந்து ஸ்கொயர் ரூட் போட்டுருங்க, அவ்வளோதான். அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ அண்டர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் பி, இதுதான் வந்து சப் டூப்ளிகேட், இத்துணை இருபடி வீதம் சொல்லி தமிழில் சொல்லுவோம். அடுத்து ட்ரிப்ளிகேட் ரேஷியோ. ட்ரிப்ளிகேட் ரேஷியோனா ரெண்டு எண்கள் கொடுத்தாங்க, அதனுடைய மும்மடி விகிதம் கேட்டாங்கன்னா ஏ கியூப் இஸ்டு பி கியூப்னு சொல்லி எடுத்துக்கோங்க. அடுத்து இது சப் ட்ரிப்ளிகேட் ரேஷியோ கேட்டாங்க அப்படின்னா அண்டர் கியூப் ரூட் ஆஃப் ஏ இஸ்டு அண்டர் கியூப் ரூட் ஆஃப் பி அல்லது ஏ பவர் 1/3 இஸ்டு பி பவர் 1/3, சரிங்களா? அதுக்கடுத்து கடைசி எந்த கான்செப்ட் வந்து ரொம்ப முக்கியங்க. இது பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இன்னொரு விஷயத்தை பார்த்துலாம். காம்பனண்டோர் ரூல்னு சொல்லி ஒன்று இருக்குது ரேஷியோவில், அதாவது கூடுதல் விதி. அடுத்து டிவிடெண்டோர் ரூல்னு சொல்லி ஒன்று இருக்குது கழித்தல் விதி. இரண்டு எண்கள், சரிங்களா? ரெண்டு விகிதம் கொடுத்தாங்க, ஏ அப்பான் பி ஈக்குவல் டு சி அப்பான் டின்னு சொல்லி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி காம்பனண்ட் ஆஃப் ரூலில், சரிங்களா? ஏ ப்ளஸ் பி அப்பான் பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி அப்பான் டின்றது சமமாக இருக்கும், சரிங்களா? இது வந்து ஒரு கான்செப்ட். அடுத்து கழித்தல் விதியில் டிவிடெண்ட் ரூலில் ஏ அப்பான் பியும் சி அப்பான் டியும் சமமாக இருக்குது அப்படின்னா ஏ மைனஸ் பி அப்பான் பி ஈக்குவல் டு சி மைனஸ் டி அப்பான் டின்றது கான்செப்ட், சரிங்களா? இதே இது ரெண்டு சேர்த்து ஏ அப்பான் பியும் சி அப்பான் டியும் வந்து சமமாக இருக்குது அப்படின்னா இப்போது ஏ ப்ளஸ் பி அப்பான் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு சி ப்ளஸ் டி அப்பான் சி மைனஸ் டின்னு சொல்லி
ஒரு கான்செப்ட் இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இது வந்து சில நேரம் வந்து கணக்கில் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து காம்பனண்ட்டோ அண்ட் டிவிடெண்டோ ரூல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கூடுதல் மற்றும் கழித்தல் விதின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்ததான் வேரியேஷன், மாறுபாடு. வேரியேஷன்னா தமிழில் வந்து மாறுபாடு. எக்ஸ்ன்ற ஒரு எண் வந்து ஒய்ன்ற ஒரு எண்ணுக்கு வந்து நேர்த்தகவில் இருக்குது. சரிங்களா? நேர்த்தகவில் இருக்குது அப்படின்னா இதை வந்து சமன்பாட்டில் எப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒய். கேன்றது என்ன? கேன்றது இங்கே வந்து ஒரு மாறிலி. சரிங்களா? அது வந்து ஒரு மாறிலி. சரிங்களா? இந்த நேர்த்தகவில் இருக்கிறத வந்து தகவல் இருக்கிறது சமன்பாடை மாற்றணும்னா ஒரு மாறிலியால் தகவலுக்கு அடுத்து உள்ள எண்ணை வந்து பெருக்கணும். சரிங்களா? இது வந்து ரூல். ஸோ எக்ஸ் வந்து ஒய்க்கு வந்து டைரக்ட் ப்ரொஃபஷனலாக இருக்குது அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு கே ஒய்ன்னு சொல்லி மாற்றலாம். அதுக்கடுத்து அதே எக்ஸ் வந்து 1/y ஒய்க்கு வந்து எதிர்த்தகவல் இருக்குது அப்படின்னா 1/y சொல்லி இருக்குது அப்படின்னா எக்ஸோட மதிப்பு ஈக்குவல் டு k/y சொல்லி மாறும். சரிங்களா? இந்த ரெண்டு கான்செப்ட் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுவும் வந்து கணக்கு வந்து அடிக்கடி கேட்பாங்க. இப்போ டேரெக்டாக கணக்குள்ள போயிடலாமா? சரிங்களா? இப்போ ஏஎஸ்டிபின்னு சொல்லி ஒரு எண்ணுடைய ஏஎஸ்டிபியோட மதிப்பு 7:9 இருக்குது. அடுத்து பிஎஸ்டிசியோட மதிப்பு இப்போ 15:7 இருக்குது அப்படின்னா ஏஎஸ்டிபிஎஸ்டிசியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க? ஏஎஸ்டிபி கொடுத்துட்டாங்க 7:9. அடுத்து பிஎஸ்டிசி கொடுத்துருக்காங்களா? ஸோ 15:7. இது சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் இருக்குது. ஒன்று இந்த 9, 15 இது ரெண்டுக்கு வந்து மீச்சிமை கண்டுபிடிச்சி இந்த மொத்த உறுப்பையும் பெருக்கிறது. அது ஒரு கான்செப்டாக சொல்லித்தரேன். அப்படி இல்லைன்னா நார்மலாக இந்த மாதிரி பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா சீன்ற இடத்துல எதுவுமே இல்லை இந்த இடத்துல. ஸோ இதுக்கு பக்கத்தில் எந்த நம்பர் இருக்கோ அதை அப்படியே போடுங்க. அதே மாதிரி தான் இதுக்கு பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது? 15 இருக்குது. ஸோ அதை அப்படியே போட்டுருங்க. ஸோ இது எல்லாத்தையும் பெருக்குனீங்க அப்படின்னா அதுதான் ஏஎஸ்டிபி. ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 7 × 15 9 × 15 9 × 7. ஸோ இதை சுருக்க முடியுமா? அதாவது சுருக்கலாம். எப்படி சுருக்கலாம் பார்த்தீங்கன்னா 3 அடி கொடுத்தீங்க அப்படின்னா 5 3 15 3 9 3 9. சரிங்களா? மறுபடியும் அடி பிடிக்க முடியுமா? முடியாது. ஸோ 35 7 35 45 3 21. சரிங்களா? இதுதான் வந்து ஏஎஸ்டி பிஎஸ்டி சியோட மதிப்பு. சரிங்களா? இது ஒரு கான்செப்ட். அப்படி இல்லை அப்படின்னா கான்செப்ட் 1 ஒரே ஒரு நிமிஷங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டாவது இன்னொரு கான்செப்ட் இருக்குது. அதுபடியும் நீங்கள் வந்து கணக்கு போட்டு பழகிக்கோங்க. இப்போது ஏஎஸ்டிபி எஸ்டி சின்னு சொல்லி கொடுத்தாங்களா? 7:9. அடுத்து 15:7 சொல்லி கொடுத்தாங்க. இப்போது காமனாக இருக்கிறது ரெண்டுலேயுமே காமனாக இருக்கிறது பி மட்டும்தான். சரிங்களா? அப்போ 9க்கு 15க்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 9க்கும் 15க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 45 வரும். சரிங்களா? 45 சொல்லி வரும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 9 இருக்கு இல்லையா? 9 45 மாற்றணும் அப்படின்னா இந்த என்டையர் செட்டையும் 5ஆல் பெருக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்து கீழே இது 45ஆல் மாற்றணும் அப்படின்னா இந்த என்டையர் செட்டையும் 3ஆல் பெருக்கணும். சரிங்களா? அப்போது பியோட மதிப்பு ரெண்டுலேயுமே சேமாக வந்துடும். சரிங்களா? அவ்வளோதான். அப்போது இந்த கான்செப்ட் இந்த நம்பர் வந்து என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎஸ்டி பிஎஸ்டி சியோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 5ஆல் உள்ள பெருக்கினீங்க அப்படின்னா 35. இங்கே பியோட மதிப்பு 35 45. சரிங்களா? அடுத்து இங்கேயும் 45 தான் வரும். 3 15 45 வரும். ஸோ அப்படி வச்சுக்கலாம். 3 21. அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எல்சிஎம் கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கோடு போட்டும் நீங்கள் வந்து பண்ண முடியும். சரிங்களா? ஸோ ரெண்டு விதமாக பண்ண முடியும். அடுத்த கொஸ்டின், ரெண்டாவது கொஸ்டின். ஏஎஸ்டிபியோட மதிப்பு கொடுத்தாங்க, பிஎஸ்டிசியோட மதிப்பு கொடுத்தாங்க. ஏஎஸ்டி பிஎஸ்டிசியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. ஏஎஸ்டிபி எஸ்டிசி. சரிங்களா? 7:9. அடுத்து 5:4. ஸோ இங்கே டேஷ் பண்ணலாமா? ஸோ இந்த 9 அப்படி இங்கே வரும், இந்த 5 அப்படி இங்கே வரும். அப்போ என்ன வரும் பார்த்தீங்கன்னா 7 × 5 9 × 5 9 × 4. ஏதாவது காமனாக வந்து எல்லா நம்பர்லேயும் வந்து அடி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியாது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்? பிரிக்க வேண்டியதான். 35 45 36தான் ஆன்சர். இப்படியும் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அந்த கணக்குலேயும் வந்து ஒரு இடம் போட்டு பார்த்துடலாம். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அடுத்து ஈஸியாக வந்துடும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது தான் வந்து உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ 9க்கு 5க்கு வந்து எல்சிஎம் எடுத்திங்கன்னா 45 தான் வரும். ஸோ
இந்த என்டையர் செட்டையும் வந்து 5ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். இந்த என்டையர் செட்டையும் 45 வரணுன்றக்கான 9ஆல் பெருக்க வேண்டியிருக்கும். ஸோ பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 5 35, 9 45, 4 9 9 4 36. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின், 3வது கொஸ்டின். ஏஎஸ்டி பியோட மதிப்பு கொடுத்தாங்க, பிஎஸ்டி சியோட மதிப்பு கொடுத்தாங்க, சிஎஸ்டி டியோட மதிப்பு கொடுத்தாங்க. ஏடியோட மதிப்பு என்ன சொல்லி கேட்குறாங்க சரிங்களா? ஏஎஸ்டி பி சி டி. ஏஎஸ்டி பியோட மதிப்பு 2:3. அடுத்ததான் பிஎஸ்டி சியோட மதிப்பு 2:4. அடுத்ததா சிஎஸ்டி டியோட மதிப்பு 2:5. சரிங்களா? அவ்வளோதாங்க. கோடு போடுங்க பக்கத்தில். ஸோ இங்கே என்ன வரும்? இங்கே 3 இருக்கனால 3 அப்படியே இந்த இடத்துல எல்லாமே கண்டினியூ ஆகும். இங்கே 4 இருக்குது, ஸோ 4 இந்த இடத்துல கண்டினியூ ஆகும். இங்கே 2 இருக்குது, இங்கே 2 கண்டினியூ ஆகும். ஸோ இங்கே 2 இருக்குது, 2 2. ஸோ என்ன வரும் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன தேவை? இப்போ எல்லாத்தையும் நீங்கள் போட்டு பார்க்கணும்னு தேவை அவசியம் கிடையாது. நமக்கு என்ன கேட்குறாங்க? ஏஎஸ்டிடி தான் கேட்குறாங்க. நல்லா கவனிங்க, இது எல்லாமே ஏ, இது எல்லாமே டி. சரிங்களா? அப்போ ஏஎஸ்டி டியோட மதிப்பு என்ன வரும்? 2:2 × 2 ஈக்குவல் டு 3 × 4 × 5. 2 4. அவ்வளோதாங்க. 2:15 நமக்கு தேவையான ஆன்சர். ஏஎஸ்டி டியோட மதிப்பு 2:15. மற்ற எதுவுமே பியோட மதிப்போ சியோட மதிப்போ நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. டைரெக்டாக ஏவும் டியும் மட்டும் பார்த்தா போதுமானது. அடுத்த கொஸ்டின், 4வது கொஸ்டின். ஏஎஸ்டி பியோட மதிப்பு கொடுத்தாங்க, பிஎஸ்டிசியோட மதிப்பு கொடுத்தாங்க, ஏபிசியோட மதிப்பு கேட்குறாங்க. இப்போ வரைக்கும் பார்த்தது எல்லாமே வந்து முழு எண்ணாக இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்து எல்லாம் பின்ன வடிவத்தில் இருக்குது. ஸோ 1:2, 1:3. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து இதை முழு எண்ணாக மாற்றிக்கலாம். சரிங்களா? முழு எண்ணாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்செப்ட்டு இந்த 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுங்க. 2க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6ன்னு சொல்லி வரும். ஸோ அதை வந்து 2 பக்கமும் வந்து பெருக்குங்க, மேலேயும் கீழேயும். மேலே பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 3:2 சொல்லி வரும். இதுதான் வந்து ஏஎஸ்டிபியோட மதிப்பு. அடுத்ததா இங்கே பிஎஸ்டிசி 1.2, 1.3. சரிங்களா? இதுக்கு எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 6ன்னு சொல்லி வரும். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் 6ஆல் பெருக்க போகிறீங்க. பெருக்குனீங்க அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 3:2ன்னு சொல்லி வரும். சரிங்களா? ஸோ ஏஎஸ்டிபியோட முழு மதிப்பு தெரியும், பிஎஸ்டியோட 3 முழு மதிப்பு தெரியும். சரிங்களா? நமக்கு என்ன தேவை? ஏஎஸ்டி பிஎஸ்டிசி. சரிங்களா? அப்போ 3:2 ஃபஸ்ட்டு கான்செப்ட் படி. அடுத்து பிஎஸ்டிசி 3:2. டைரெக்டாக பிரிக்கலாமா? ஸோ 2 இங்கே 3 9 6 4ன்றதான் ஏஎஸ்டி பிஎஸ்டிசியோட மதிப்பு. 9:6:4ன்றதான் ஆன்சர். இப்படியும் போடலாம். சரிங்களா? இது வந்து ஒரு கான்செப்ட். அப்படி இல்லைன்னா இதை ஷார்ட்கட் மாதிரி நீங்கள் போடணும்னு நினச்சிங்க, இதை ஷார்ட்கட் மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா எப்படி போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏஎஸ்டி பி வந்து என்ன இருக்குது? 1.2, 1.3 இருக்கா? இதை அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வரும்? 3:2. இதான இங்கே இருக்குது. ரைட். ரெண்டாவது பிஎஸ்டிசி என்ன இருக்குது? 1.2 1.3. இதை அப்படியே குறுக்கு பெருக்கல் பண்ணுங்கள். குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 3 2ன்னு சொல்லி வரும். ஸோ 3:2ன்னு சொல்லி வரும். வந்துருச்சா? ஸோ இதுதான் வந்து சிம்பிளஸ்ட் வே டு, பின்ன வடிவத்தில் கொடுத்தாங்க அப்படின்னா அதை முழு எண்ணாக மாற்றுறதுக்கு இதுதான் சிம்பிளஸ்ட் வே. குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா வந்து சிம்பிளஸ்ட்டாக ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன பார்த்தீங்கன்னா, ஏஎஸ்டி பியோட மதிப்பு கொடுத்தாங்க, பிஎஸ்டி சியோட மதிப்பு கொடுத்தாங்க, சிஎஸ்டி டியோட மதிப்பு கொடுத்தாங்க, ஏஎஸ்டி பிஎஸ்டி சிஎஸ்டி டியோட மதிப்பு கேட்குறாங்க. ஏஎஸ்டி பி என்ன? 1.2 3/8. ஸோ இந்த முழு எண்ணை மாத்திரக்கு என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கல் பண்ண வேண்டியதான். குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 8 1 8 6. சரிங்களா? அடுத்ததான் பிஎஸ்டி சியோட மதிப்பு 1.3 5/9. சரிங்களா? குறுக்கு பெருக்கல் பண்ணிங்கன்னா 9:15. சரிங்களா? அடுத்ததா
சுருக்கணும்னா சுருக்கிக்கோங்க, சுருக்க வேணாம்னா அப்படியே வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்து C/D 5/6 3/4. சரிங்களா? குறுக்கு பெருக்கல் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 5 20 6 3 18. சரிங்களா? ஸோ நமக்கு என்ன தேவை? A/B/C/D தான் தேவை. ஸோ A/B/C/D. சரிங்களா? இதை சுருக்கணும் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4:3, அடுத்து 3:5, அடுத்ததா 10 10:9 சொல்லி மாறும். சரிங்களா? அப்போது சுருக்குனீங்க அப்படின்னா 4:3, அடுத்ததா 3:5, அடுத்ததா 10:9. அவ்வளோதாங்க. அப்படியே பக்கத்துலேயே கோடு போட்டு பெருக்கிற வேண்டியதான். 3 3 இங்கே 5 இருக்குது. ஸோ 5 இங்கே 3, அடுத்ததாக இங்கே 10 இங்கே 10. ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 4 × 3 × 10. சரிங்களா? இது எல்லாமே A, இது எல்லாமே B, இது எல்லாமே C, இது எல்லாமே D. சரிங்களா? இதுதான் சுருக்க முடியுமா பாருங்கள். எல்லாத்துலேயும் காமனாக இருக்க மாதிரி இதில் இங்கேயும் 3 இருக்குது, பிலேயும் 3 இருக்குது, சிலேயும் 3 இருக்குது, டிலேயும் 3 இருக்குது. சரிங்களா? அப்போ 3 காமனாக எல்லாத்துலேயும் அடிச்சிடலாம். அடி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துலேயும் 3 வந்து அடி கொடுத்துலாம். ஏன்னா நம்ம வந்து விகிதம் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ சுருங்கி வடிவம் தானே. அடுத்து ரெண்டாவது இங்கே 10 இருக்குது, இங்கேயும் 10 இருக்குது, இங்கே 10 இருக்குது, இங்கே 5 இருக்குது. சரிங்களா? அப்போ எல்லாத்தையும் 5ஆல் அடி கொடுக்கலாமா? ஸோ 2 10, 2 10, 1 5, 1 5. சரிங்களா? 5 அடியாச்சு. இப்போது இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 10 இருக்குது, ஆனால் இங்கே 9 இருக்குது. சரிங்களா? 9ஆல் வந்து 2ஆல் இந்த 3 ABC 3 அடி கொடுக்கலாம். பட் D வந்து அடி கொடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ எல்லா உறுப்புலையும் அடி கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த விகிதத்தை வந்து குறைக்க முடியுமே ஒழிய ஏதாச்சும் ஒன்றில் இல்லைன்னா கூட நம்மளால் பண்ண முடியாது. ஸோ அப்போ டேரெக்டாக பிரிக்க வேண்டியதான். ஸோ 4 × 2 ஈஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 2, சாரி 3 × 2 ஈஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 10, இங்கே 9. ஸோ இப்போ இருக்குங்கன்னா 8:6:10:9தான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? எப்படி சுருக்குறோம்ன்றதை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கான்செப்ட் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நிறைய கணக்கில் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? அதே மாதிரி எப்படி அடி கொடுக்குறோன்றதை பாருங்கள். எல்லா உறுப்புகள்லையும், அதாவது ஏனா ஏ, இது எல்லாமே ஏ, இது எல்லாமே பி, இது எல்லாமே சி, இது எல்லாமே டி, இது எல்லாத்துலேயும் அடி கொடுக்குற மாதிரி இருந்தால் மட்டும்தான் அடி கொடுக்க முடியும் ஒழிய ஏதாச்சும் ஒன்றில் இல்லைன்னா கூட நம்மளால் முழுமையாக வந்து அடி கொடுக்க முடியாது. சரிங்களா? அதையும் புரிஞ்சுக்கணும். அடுத்ததாக எக்ஸோட மதிப்பு 1/3y, ஒய்யோட மதிப்பு 1/2z. அப்படின்னா XYZோட மதிப்பு என்ன கேட்குறேன்? x = 1/3y. அப்போது x/yயோட மதிப்பு என்ன வரும்? இங்கே பெருக்கல் இருக்கிறது இந்த பக்கம் முதல்ல வகுத்தல மாறும். அப்போ எக்ஸோட மதிப்பு 1, ஒய்யோட மதிப்பு 3. ஸோ x/yயோட மதிப்பு 1:3. சரிங்களா? இது ஒரு. அடுத்ததா y = 1/2z ஈக்குவல் டு y/z = 1/2. ஸோ y/2ஓட மதிப்பு 1:2ன்னு சொல்லியிருக்கோம். அவ்வளோதாங்க. இப்போது எக்ஸ் ஒய் ஜெட்னுடைய மதிப்பு தேவை. எக்ஸோட மதிப்பு என்ன? 1, ஒய்யோட மதிப்பு 3. ரெண்டாவது கான்செப்டில் ஒய்யோட மதிப்பு 1, ஜெட்டோட மதிப்பு 2. ஸோ 3, இங்கே 1. ஸோ சுருக்குனிங்கன்னா 1 × 1 1 3 6. ஸோ 1:3:6ன்றதான் நமக்கு தேவையான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கணக்கு 7வது கணக்கு. வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் ருபீஸ்? வாட் இஸ் த ரேஷியோ இன் ₹2.80 40 என்ன விகிதம் சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ₹2.80 எப்படி பைசாவில் எழுதலாம் பார்த்தீங்கன்னா ₹2.80 வந்து 280 சொல்லி எழுதலாம். சரிங்களா? அப்போது ரெண்டையுமே வந்து யூனிட் வந்து சேம் ஆகணும். சரிங்களா? அப்போ இது ரூபா இருக்கிறத பைசா கன்வெர்ட் பண்ணியாச்சு. அடுத்து இங்கே ஆல்ரெடி பைசாவில் தான் இருக்குது. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 7:1 சொல்லி நமக்கு ஆன்சர் வந்து கிடைக்கும். ஸோ யூனிட்டை வந்து சேம் ஆகணும். சேம் ஆகினதுக்கப்புறம் தான் வந்து நம்மளால் வந்து விகிதம் வந்து கண்டுபிடிக்க முடியும். அடுத்தா 2A 3B அப்புறம் 4Cயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. ஏபிசியோட மதிப்பு என்ன கேட்குறாங்க. இந்த மாதிரி கான்செப்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா
இந்த 2, 3, 4 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும்? 4, 8, 12 12 வரும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா 2a ஈக்குவல் டு 3b ஈக்குவல் டு 4c இருக்கா? இது எல்லாத்தையும் 12ஆல் வகுத்துருங்க. 12ஆல் வகுத்தீங்கன்னா என்ன வரும்? a வகுத்தல் 6, b வகுத்தல் 4, c வகுத்தல் 3. இப்போது இந்த எழுத்துக்கு கீழே இந்த பின்னத்தில் என்ன இருக்கோ அதுதான் வந்து இதனுடைய ரேஷியோ. அப்போது a/b/cயோட ரேஷியோ என்ன வரும்? 6/4/3ன்னு சொல்லி கிடைக்கும். இது ஒரு கான்செப்ட். சரிங்களா? எப்பயுமே வந்து ஒரு பின்னத்தில் இருக்குது, மேலே வந்து எழுத்து இருக்குது, மேலே வந்து ஒரு மாறிலி இருக்குது, கீழே வந்து நம்பர் இருக்குது அப்படின்னா இந்த மேலே இருக்கிறவனுடைய மதிப்பு வந்து கீழே இருக்கிறவுடைய நம்பருடைய மதிப்பாக்கு சமமாக இருக்கும். சரிங்களா? இது வந்து கான்செப்ட். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2a இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2aவோட மதிப்பு இங்கே ஏவோட மதிப்பு என்ன வரும் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற ஏவை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அதனுடைய பெருக்கிடுங்க. 3 × 4. பியோட மதிப்பு என்ன வரும்? இந்த பியை மட்டும் விட்டுருங்க. மிச்சம் இருக்கிறது என்ன? ஏ 2, சியில் ஒரு 4. ஸோ 2 × 4. அடுத்து சியோட மதிப்பு என்ன வரும்? மிச்சம் இருக்கிற 2 பெருக்கணும். ஸோ 2 × 3 12, 8, 6 சுருக்குனிங்க அப்படின்னா 6/4/3 சொல்லி கிடைக்கும். இது ரெண்டாவது கான்செப்ட். இப்படியும் கான்செப்ட் போடலாம், இப்படியும் கான்செப்ட் போடலாம். சரிங்களா? என்ன தேவையோ அதை எந்த நம்பர் ஏக்கு பார்க்குறீங்க அப்படின்னா அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பரோட புறம் பெருக்கினீங்க அப்படின்னா ஏவோட விகிதம் கிடச்சிடும். பிக்கு மிச்சம் இருக்கிற நம்பரோட விகிதத்தோட பெருக்கணும். சினா சியை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பரோட என்னோட பெருக்கினீங்க அப்படின்னா அதோடைய விகிதம் வந்து கிடச்சிடும். அடுத்து எனக்கு 3a 5b, அடுத்து 4b 6c. ஏசியோட மதிப்பு என்ன கேட்குறாங்க? 3a = 5b அப்படின்னா a வகுத்தல் bயோட மதிப்பு என்ன வரும்? 3aவோட இங்கே 3a அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 × aன்னு அர்த்தம். 5bனா என்ன அர்த்தம்? 5 × bன்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா? இது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே மதிப்பு என்ன வரும்? 5 வகுத்தல் 3. அப்போ ஏவோட மேலே பகுதியில் இருக்கிறது பகுதியும் சமமாக இருக்கும், கீழே தொகுதியில் இருக்கிற தொகுதியும் சமமாக இருக்கும். நியூமரேட்டரும் சமமாக இருக்கும், டினாமினேட்டரும் சமமாக இருக்கும். ஸோ a/bயோட மதிப்பு என்ன இருக்கும்? 5/3ன்னு சொல்லியிருக்கும் ஒரு கான்செப்டில். அடுத்ததா 4b = 6c அப்படின்னா b/cயோட மதிப்பு என்ன வரும்? 4/6ன்னு சொல்லி வரும். சரிங்களா? இதை சுருக்க முடியுமா? சுருக்கலாம். சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 2/3ன்னு சொல்லி வரும். அப்போது b/cயோட மதிப்பு 2/3. சரிங்களா? நமக்கு a/bயோட மதிப்பு தெரியும், b/cயோட மதிப்பு தெரியும். நமக்கு என்ன தேவை? ஏசியோட மதிப்பு தான் தேவை. சரிங்களா? abc 5/3 2/3. சரிங்களா? இதை சுருக்குனீங்க அப்படின்னா 3 இங்கே 2 = 10/6/9. ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் a/c தான். 10/9ன்றதான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் a/b/cயோட மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதோடைய தலைகீழ் விகிதங்கள் என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் எனக்கு. ஸோ a/b/cயோட மதிப்பு 2/3/4ன்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா 1/a 1/b 1/c. சரிங்களா? இதோட மதிப்பு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2. ஏவோட மதிப்பு 2, பியோட மதிப்பு 3, சியோட மதிப்பு 4. சரிங்களா? 1/2 1/3 1/4. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 2 3 4 இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்திங்கன்னா 6ன்னு சொல்லி வரும். ஸோ 6ஆல் எல்லா நம்பரையும் பெருக்கிடுங்க. அவ்வளோதான். 1/2 × 6 1/3 × 6 1/4 × 6 அடிச்சிங்க அப்படின்னா என்ன வரும்? 3 2 இங்கே சாரிங்க 12ன்னு சொல்லி வரும் எல்சிஎம். தப்பு பண்ணுறோம் பார்த்தீங்களா? அலட்சியம். இதுதான் அலட்சியம்ன்றது.
எல்சிஎம் என்ன வரும் 12 சொல்லி வரும். எல்சிஎம் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இதுக்கே பெரிய நம்பர் என்னவோ அதை பாருங்கள். 4 2 3 4 பெரிய நம்பர் 4. 4 மீதி இருக்கிற நம்பரெல்லாம் 4ஆல் வகுப்படுமா அப்படின்னா வகுப்பட்டுச்சு அப்படின்னா அதுதான் எல்சிஎம். அப்படி இல்லைன்னா 4 மடங்கு எதனுடைய மடங்கு 4 எத்தனையாவது மடங்கு 4 மடங்கு எந்த நம்பர் வந்து இந்த மிச்சம் இருக்க எல்லா நம்பரையும் வந்து வகுக்குதோ அதுதான் வந்து எல்சிஎம் இருக்கும். ஸோ 4 வந்து 2ல் வகுப்படும், ஆனால் 3ல் வகுப்படாது. 4 ஃபஸ்ட்டு மடங்கு 8 சரிங்களா, 2ஆல் பிரிக்கணும் 8. 8 வந்து 2ஆல் வகுப்படும், ஆனால் 3ஆல் வகுப்படாது. அடுத்து 4 12. 12 வந்து 2ஆல் வகுப்படும், 3ஆல் வகுப்படும் அப்படின்னா 12 தான் எல்சிஎம் சரிங்களா. அப்போ 1/2 into 6 சாரி 6ன்னு வரும் பாருங்க. 12 is to 1/3 into 12 is to 1/4 into 12. அடி எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும் 6:4:3ன்னு சொல்லி அடிக்கும். இதுதான் வந்து A:B:C தலைகீழ் விகிதங்கள் 6:4:3ன்னு சொல்லியிருக்கோம். இதை சிம்பிளிஃபை பண்ணி எழுதணும் அப்படின்னா என்ன வரும் A:B:C மதிப்பு A:B:C மதிப்பு என்ன வரும்? ஏ என்ன இருக்குது 2 இருக்குது, 2 தவிர்த்து மிச்சம் இருக்க என்ன நம்பர்லாம் இருக்கோ அது வந்து பெருக்கினீங்க அப்படின்னா ஏவோட விகிதம். ஸோ 3:4. அடுத்து பின்ற இடத்துல எனக்கு 3 இருக்குது, 3 தவிர்த்து மிச்சம் என்ன நம்பர்லாம் இருக்கோ அதை பெருக்கினீங்கன்னா அதுதான் வந்து பியோட விகிதம். ஸோ அப்படின்னா 2x4. அடுத்து சியை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பர்லாம் பெருக்கினீங்க அப்படின்னா அது சியினோட விகிதம். ஸோ 2x3. ஸோ அடி கொடுத்தீங்க அப்படின்னா 12 8 6 சுருக்குனீங்க அப்படின்னா 6:4:3 சரிங்களா. இப்படியும் போடலாம் தலைகீழ் விகிதத்தை. அடுத்த கணக்கு XY 1/X 1/Y 1/Z மதிப்பு கொடுத்தாங்க, XYZ மதிப்பு கேட்குறாங்க. ஸோ இது என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதனுடைய தலைகீழ் என்ன வரும் பார்த்தீங்கன்னா XYZ மதிப்பு என்ன வரும் 1/2 1/3 1/5 சொல்லி வரும் சரிங்களா. அப்போ எல்சிஎம் என்ன வரும்? எல்சிஎம் வந்து இப்போ தான் சொன்னேன், எல்சிஎம் இப்படி பார்க்குறது 5 மடங்கு 10 வகுப்படும், 5 வகுப்படுமா வகுப்படாது, 10 வகுப்படாது, 15 வகுப்படாது, 20 வகுப்படாது, 25 வகுப்படாது, 30 எல்லாத்தையும் வகுப்படும். ஸோ 30 எல்சிஎம். ஸோ 1/2 into 30 1/3 into 30 1/5 into 30. ஸோ அடி எடுத்திங்கன்னா 15:10:6ன்னு சொல்லி ஆன்சர் கிடைக்கும். இதை சிம்பிளிஃபிகேஷனாக எப்படி எழுதலாம்? எக்ஸோட மதிப்பு என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு XYZ மதிப்பு என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு 2, அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பர் அப்புறம் பெருக்குங்க 3x5. ஒய்யோட மதிப்பு ஒய்யை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பர் 2 5 2x5. Z மதிப்பு 5, அதை தவிர்த்து மிச்சம் இருக்கிற நம்பர் அப்புறம் பெருக்குங்க 2x3. ஸோ 15 10 6 இப்படியும் கண்டுபிடிக்கலாம் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் தேர்ட் ப்ரொபோர்ஷனல் மூன்றாவது விகிதாச்சாரம் என்ன சொல்லி கேட்கலாம். சரி 2 எண்கள் கொடுத்துட்டாங்க, ஏபின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடைய தேர்ட் ப்ரொபோர்ஷன் வந்து மூன்றாவது விகிதாச்சாரம் என்ன வரும் பார்த்தீங்கன்னா ப்ரொபோர்ஷன் B²/Aன்னு சொல்லி வரும். அப்போ இங்கே பி என்ன 15x15 வகுத்தல் 38ன்றதான் 12வது கணக்கான ஆன்சர். அது இது 13வது கணக்கு. தேர்ட் ப்ரொபோர்ஷன் என்ன வரும்? X = B²/A. அப்போது என்ன வரும்? B இது வந்து A, இது வந்து B. அப்போ B² என்ன வரும்? X - y the whole square upon X² - y². இது எப்படி எழுதலாம்? X - y into X - yன்னு சொல்லி எழுதலாம். அது எது? X² A² - B² ஃபார்மேட்டில் இருக்கா? X + y into X - yன்னு சொல்லிடலாம். ஸோ X - yயும் X - yயும் அடியாயிரும். ஸோ நமக்கு தேவையான ஆன்சர் X - y upon X + yன்றதான் இதனுடைய தேர்ட் ப்ரொபோர்ஷன் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் மீன் ப்ரொபோர்ஷன் கேட்குறாங்க. மீன் ப்ரொபோர்ஷன் 2 எண்கள் கொடுத்தாங்க, ஏபின்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அதோடைய மீன் ப்ரொபோர்ஷன் சராசரி விகிதாச்சாரம் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 எண்களுடைய பெருக்கல் பலன் √.
சரிங்களா? அப்போ என்ன வரும் ஃபஸ்ட் கணக்கில்? சரிங்களா? 14 கணக்கில் என்ன வரும்? எக்ஸோட மதிப்பு 16 × 36. ஸோ ரூட் அவுட் வெளியே எடுத்திங்கன்னா 4 × 6 = 24 சொல்லி கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது ரெண்டாவது கணக்கு. √0.02 × 0.32. சரிங்களா? இது ரெண்டு விதமாக எழுதுகிறேன். ஃபஸ்ட்டு இதை டேரெக்டாக நம்பராகவே மாற்றினீங்க அப்படின்னா எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/100 × 32/100 சொல்லி எழுதலாமா? ஸோ இதை பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? 100 × 100 வகுத்து மேலே 64 சொல்லி வரும். ஸோ இதை சுருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும்? வெளியே ரூட் அவுட் வெளியே எடுத்தீங்கன்னா 8/100 சொல்லியிருக்கோம் = 0.08 இப்படியும் எழுதலாம். அப்படி இல்லைனா நல்லா கவனிங்க, ரூட்டுக்குள்ளே எத்தனை ஸ்தானம் இருக்கோ, ரூட்டுக்குள்ளே தசமத்துக்கு அப்புறம் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அது ஸ்கொயர் ரூட்டாக இருந்துச்சுன்னா அதில் பாதியாக எடுக்கணும். சரிங்களா? கியூப் ரூட்டாக இருந்தால் எத்தனை ஸ்தானம் இருக்கோ அதை 3ஆல் வகுத்து எடுக்கணும். இங்கே வந்து 2ஆல் வகுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ரூட்டுக்குள்ளே தசமத்துக்கு அப்புறம் 4 ஸ்தானம் இருக்குது. இங்கே 1 2 இங்கே 1 2 பெருக்கல் இருக்குது. சரிங்களா? அப்போ 4 ஸ்தானம் இருக்குது. அப்போ ரூட்டை விட்டு வெளியே எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும்? 2 ஸ்தானமாக வரும். சரிங்களா? அப்போது தசமத்துக்கு அப்புறம் 2 ஸ்தானம் வரணும். இங்கே 2 × 3 64. சரிங்களா? 64 வந்து ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எடுத்திங்கன்னா 8. ஸோ நீங்கள் ஆன்சர் வந்து 2 ஸ்தானத்தில் புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருக்கணும். ஸோ 0 8ன்னு சொல்லி தான் எழுத முடியும். சரிங்களா? அடுத்த கணக்கு 16ஆவது கணக்கு 17ஆவது கணக்கு. 3 எண்கள் கொடுத்துட்டாங்க. சரிங்களா? ABCன்னு சொல்லி 3 எண்கள் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதனுடைய ஃபோர்த் ப்ரொபோஷனல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன பார்த்தீங்கன்னா x = b × c/a. சரிங்களா? இது நம்பர் என்ன? இது a, இது b, இது c. இது a, இது b, இது c. சரிங்களா? 16ஆம் கணக்கில் ஆன்சர் என்ன? x = 8 × 15 ÷ 5 = 8 3 24ன்றதான் ஆன்சர். அதே இது 17ஆவது கணக்கில் நல்லா கவனிங்க, x = 0.21 × 8/0.12. இங்கே கவனிங்க, மேலே தசமத்துக்கு அப்புறம் புள்ளிக்கு அப்புறம் தசமத்தில் 2 ஸ்தானம் இருக்குது. இங்கேயும் புள்ளிக்கு அப்புறம் தசமத்தில் 2 ஸ்தானம் இருக்குது. ஸோ அது 2 புள்ளி அடியாயிருமா? ஸோ இது வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 × 8 ÷ 12. ஸோ அடி எடுத்தீங்க அப்படின்னா 2 8 3 12 3 எடுத்தீங்கன்னா 7 3 21 = 7 × 2 14ன்றதான் ஆன்சர். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.